to our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், ஆனால் அதை உண்மையாய் உட்கொள்ளுகிறீர்களா? அதனால்தான் உங்கள் உள்ளே இன்னும் அந்த விளக்கமற்ற ஆத்தும பசி இருக்கிறது. நீங்கள் அதை பணத்தால், மனிதர்களால், இன்பத்தால் நிரப்ப முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் அது ஒருபோதும் உங்களை நிறைவு செய்யாது. ஏனெனில் அது இந்த உலகம் நிறைக்க வேண்டிய பசி அல்ல. தேவன் பேசும் ஒரு வார்த்தையை நீங்கள் உண்மையாய் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டால் அது உங்கள் ஆத்துமாவை நிரப்பும். இல்லையென்றால் நீங்கள் எவ்வளவு பெற்றாலும் அந்த பசி உங்களை உள்ளுக்குள் தொடர்ந்து வாட்டிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது சந்தோஷமானது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்வது என்பதற்கு தேவன் நம்மோடு பேசும்போது உன்னிப்பாய் கவனிப்பது, அனுதினமும் ஆழமாக அவரது வார்த்தைக்குள் செல்வது என்று பொருள்படும். நம்முடைய சரீரத்தை காப்பதற்கு அப்பம் சாப்பிடுகிறது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை தாங்குகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு சொல்கிறார். அந்த வார்த்தை நம் இருதயத்திற்குள் இருக்குமானால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும், சந்தோஷத்தையும் ஆவிக்குரிய பலனையும் தரும். தேவனுடைய வார்த்தையை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேகமாக வாசிப்பது, மேலோட்டமாக பார்ப்பது கூடாது. நாம் அதை அதிகாரமாக தினம் தினம் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அந்தந்த நாளுக்கென்று குறிப்பிட்ட வார்த்தையை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் நுழைந்ததும் அது நம் எலும்புகளுக்கு பலன் தருகிறது, நம்முடைய சரீரத்தை குணப்படுத்துகிறது, இருதயத்திற்கு சந்தோஷம் தருகிறது, இருதயத்திற்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷமாக நம்மை களிகூர பண்ணுகிறது. நம்முடைய உதடுகளில் இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு செய்தியாக வெளிப்படுகிறது. கரங்களில் விசுவாசத்தின் ஆயுதமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் செழிப்பார்கள். மக்களுக்கு இயேசுவின் வார்த்தைகள் போஜனத்தை காட்டிலும் மதுரமாயிருந்ததினால், சரீரத்திற்கு தெம்பை கொடுத்ததினால் 3 நாட்கள் சாப்பிடாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு மனதுருகி அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து, தாம் ஆத்துமாவுக்கு மட்டும் உணவளிக்கிறவர் அல்ல, சரீர பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிறவர் என்று காண்பித்தார். இயேசு ஜீவ அப்பமாய் இருக்கிறார் என்று வேதம் நினைப்பூட்டுகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். சிப்ஸ் ஒன்றுக்கான விளம்பரத்தில் ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் யாராலும் சாப்பிட முடியாது என்று போடுவார்கள். மக்கள் அதை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் பசி ஒருபோதும் உண்மையாய் ஆறிவிடாது. உலக பிரகாரமான பொருட்களை நாம் சேர்க்கும் போதும் அப்படியே ஆகும். நாம் பணத்தை துரத்தினோமானால் எவ்வளவு பெரிய தொகையும் நம் உள்ளான வேட்கையை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. மேலும் மேலும் நம் ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும். உலகம் தரும் இன்பத்தை நாம் தேடினால் அது ஒருபோதும் நம்மை நிறைவு செய்யாது. நாம் சாப்பிடும் உணவு கூட அதன் பேரில் பேராசை கொண்டிருந்தால் நம் வயிற்றை ஒருபோதும் முழுவதும் நிறைத்திடாது. சிலர் சாப்பிட்டு
சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். உடலுக்கு இன்பம் என்பது போல் வயிற்றை நிறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனாலும் மேலும் பசியோடு தான் இருப்பார்கள். இன்றிலிருந்து தேவன் அனுதினமும் தம் வார்த்தையை பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு போதிப்பார். வேதாகமத்திலிருந்து வார்த்தை உங்கள் ஆத்துமாவை நிறைக்கும், உங்கள் தீவிர பசியை ஆற்றும். இயேசு ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்று கூறினார். ஆகவே தினமும் காலையில் தேவனிடமிருந்து இந்த வார்த்தையை பெறுங்கள். இன்றிலிருந்து தேவன் தம்மிடமிருந்து மாத்திரமே வரும் மெய்யான திருப்தியை தந்தருளுவார். அவரிடம் வருகிறவன் ஒருபோதும் பட்டினியாய் செல்வதில்லை. வேதம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறது. அதன் மூலம் இயேசு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார், உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டார். இவ்வாறு நாம் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறோம், உட்கொள்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துவதாக, போஷிப்பதாக, அன்றாடம் புதுப்பிப்பதாக. தேவன் பேசும் வார்த்தை இல்லாமல் உங்கள் ஆத்துமா ஒருபோதும் நிறைவு அடையாது, அடையவே முடியாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம், ஆனால் அந்த உள்ளான பசியை அது ஒருபோதும் நிறைவு செய்யாது. தேவன் பேசும் வார்த்தை மட்டும்தான் அந்த ஆத்தும பசியை நிறைக்கும். மற்ற எல்லாமும் சில நேரம் போதுமென தோன்றும், ஆனால் உண்மையில் வெறுமையே. இன்றிலிருந்து தேவனுடைய வார்த்தையை வெறும் வாசிப்பதிலே நிறுத்தாமல் அதை பயபக்தியுடன் உட்கொள்ள ஆரம்பியுங்கள். தினமும் காலையில் தேவனிடமிருந்து வார்த்தையை பெறுங்கள். அது உங்கள் ஆத்துமாவை நிறைத்து நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் மெய்யான திருப்தியை தரும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மதுரமானதும் ஜீவனை அளிக்கிறதுமான உம்முடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆத்துமாவின் பசியை திருப்தியாக்கும் ஜீவ அப்பமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எரேமியாவை போல உம்முடைய வார்த்தைகள் என்னிடம் வரட்டும், நான் அவற்றை சந்தோஷத்துடன் உட்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாகவும் என் வாழ்க்கைக்கு பலனாகவும் இருக்கட்டும். அப்பத்தின் மீது மட்டுமல்ல, உம்மிடமிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் பசியாயிருக்க எனக்கு உதவி செய்யும். தினமும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் பொக்கிஷமாய் மறைந்திருக்கட்டும். என் உதடுகளின் வழியாக செய்தியாகட்டும். என் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படட்டும். ஆண்டவரே, தினமும் காலையில் உம் வார்த்தையால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் என்னை கற்பித்து உம்முடைய சத்தியத்தில் நடத்தும். உம்மை போல இந்த உலகில் எதுவும் என்னை திருப்திப்படுத்த முடியாது. உம் வார்த்தை என் பயத்தை அகற்றி என் விசுவாசத்தை பலப்படுத்தி என்னை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இல்லாமல் நான் உள்ளுக்குள் வெறுமையாகி விடுகிறேன். நீரே எனக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.